கெட்டவர்களை நல்லவர்களாக மாற்றுவது எளிது. நல்லவர்கள் போல் நடிப்பவர்களை நல்லவர்களாக மாற்றவே முடியாது. முன்னால் பால் போல் பேசி அப்படி இப்படி என்று நம்பத்தக்க விஷயங்களை சொல்லுவார்கள். பின்னால் அப்பா எப்படியோ சமாளித்து விட்டேன் என்று தங்களுக்கு தாங்களே ஆறுதல் சொல்லுவார்கள். நான் தேவனுக்கு வலதுகை என்று சொல்லிக் கொண்டு அலைவார்கள். தேவன் பரிசுத்தர். அவர் நாமத்தை தேவையில்லாமல் பயன்படுத்தினால் என்ன நடக்கும் என்பது நமக்கு தெரிந்ததே. யாத்ராகமம் 20:7 சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடமாட்டார் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. நான் ஒரு உத்தமி. நான் எப்போதும் நல்லதை மட்டுமே செய்வேன். என்னைப் போல் எளிதில் யாரையும் பார்த்துவிட முடியாது என்று நீங்கள் நாள் முழுக்க பிரசங்கம் செய்தாலும் உன் இருதயத்தின் எண்ணங்களை தேவன் அறிந்திருக்கிறார். மனதில் ஒன்று வைத்து வெளியில் வேறொன்றை பேசும் போது தேவன் உனக்குள்ளிருந்து அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். மற்றவர்களை நீங்கள் ஏமாற்றலாம், தேவனை ஏமாற்ற முடியாது. தேவன் இந்த பூலோகத்தை படைத்தவர், உன்னையும் என்னையும் படைத்தவர். நாம் என்ன செய்வோம் என்று அவருக்கு நன்றாகவே தெரியும். பால் போல் நடித்து மற்றவர்களை ஏமாற்றுவதை நிறுத்திவிட்டு உண்மையான கிறிஸ்தவ பிள்ளையாய் மாற முயற்சி செய்யுங்கள். பைபிளை 100 முறை படித்து விட்டேன். எப்போதும் பிரார்த்தனை ஒன்றுதான். தரிசனங்கள் எல்லாம் வந்து கொட்டிக்கொண்டே இருக்கிறது. ஏழைகளை பார்த்தால் போதும் உதவி செய்யாமல் இருக்கவே மாட்டேன். இயேசு உன் இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் உன்னை பார்த்து நான் உன்னை அறியேன் என்று சொல்லுவார். நடிப்பதை நிறுத்திவிட்டு உண்மையாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென்.